இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பிரண்டை ஊறுகாய். பிரண்டையில் விட்டமின் ஏ, கால்சியம் அதிகம் இருக்குது. இதில் இருக்க கால்சியம் எலும்புகளுக்கு மிகவும் வலுவூட்டக்கூடியது. நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பிரண்டையை கழுவி நல்லா இது போல் நறுக்கி வச்சுக்கோங்க. கைகளில் எண்ணெயை தடவிக்கிட்டு இது ஓரங்களில் இருக்க நாரை நாம் பீலர் இல்லை கத்தியால் கீறி எடுத்துக்கணும். எவ்வளோ தான் எடுத்தாலும் இதில் இருக்க நார் அதிகம் இருக்கும், நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இதில் கைகளில் எண்ணெயை தடவினா கூட நமக்கு நமைச்சல் இருக்கும். இது போல் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு 30 பல் பூண்டு தோல் உரித்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியை தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்து சுத்தம் செஞ்சு எடுத்துகிட்டு 10 மிளகாவை எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை கருகாமல் நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு அதில் பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இதோட நாம் எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நாம் நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. அரைக்கிறதுக்கு தண்ணியே சேர்க்காதீங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து அரைங்க. பாருங்கள், இது போல் வதக்கிக்கணும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க, தண்ணியே சேர்க்காதீங்க. நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நாம் இதிலேயே எண்ணெய் சேர்த்துருக்கோம். அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். நாம் பொடிச்சு வச்சுருக்க வெந்தயம், கடுகு தூளை இதில் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு இறக்கி வச்சுடுங்க. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இல்லை. நாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். இது 6 மாதம் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. யூஸ் பண்ணும் போது தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே மேட்ச் ஆகும். நாம் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டா அடிக்கடி நம்ம உணவில் பிரண்டையை சேர்த்துக்கலாம். இதோட மருத்துவ குணம் மாறாது. இந்த பிரண்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.